ஒரே சாதியில பிறந்திருக்காங்க, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, சொத்து பிரச்சனைய சட்டப்படி தீர்த்துப்பீங்களா, சாதி விதியா பேசி தீர்த்துப்பீங்களா? சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், ஆனா புள்ளைய அடிக்கிறான் அப்படின்னா சட்டத்தை நோக்கி தான் போறோம். அப்போ அன்றாட பிரச்சனை வரும்போது சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கா, அங்க சாதி பாதுகாப்பா இருக்கா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க சாதி பாதுகாப்பு இருக்கும் சார். எங்க ஆப்பா நாட்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. என் புள்ளைய நான் பாதுகாக்கணும். நான் 3வது தலைமுறை என் ஜாதியை கல்யாணம் பண்ணிருக்கேன். 4வது என் பொண்ணு கல்யாணம் பண்ணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கடைசியா இறக்கும் போதோட ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. வேற ஜாதியில கல்யாணம் பண்ணி போனா நாளைக்கு பிரச்சனை வருது. நாளைக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு போயிட்டானா நடு ரோட்ல நிக்குது. இதே நாங்க பெரிய மனுஷன் பார்த்து கட்டி வச்சோம்னா அது நம்ம புள்ளப்பா. என் ஜாதியில ஒரு பையனை தாலி கட்டுறான்னு கட்டுவான். அவங்க அப்பா விட்டுட்டு போனாரு, பல பிரச்சனை சந்திச்சுன்னு சொன்னாங்க. அந்த பாதிப்பு வரக்கூடாது, ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது. அதனாலதான் எங்க ஆப்ப நாட்டுல எங்களுக்குன்னு ஒரு கொள்கைன்னா நாங்க ஜாதியை பிடிச்சிருக்கிறோம். சுயஜாதி பற்று பல ஜாதி நப்பு. அந்த தம்பி சொன்னாப்புல யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு. இன்னைக்கு அரசியல்வாதி பெரும்பாலும் போனா மொய்க்கு அவர் கொடுத்துட்டு போறாங்க. நான் சாப்பிடுறேன் சார். என் நண்பர் வீட்டுக்கு போனேன், அண்ணாந்து பார்த்தா டாக்டர் அம்பேத்கர் படம் இருக்கும், நான் சாப்பிட்டு வரேன். அது மாதிரி ஒரே ஜாதியில வெட்டுனா ஒண்ணு இல்ல, மாட்டு ஜாதிக்குன்னா ஆவண கொலைன்னு சொல்றாங்க. அது மட்டும் ஏன் அப்படி சொல்றாங்க? ஆணவ கொலையா? எப்பா ஒரே ஜாதி 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 ஜாதி, இந்த சாதி சாதி சாதின்னு சாதியே பிடிச்சி தொங்கிட்டு கிடக்காங்க. இந்த ஜாதி எப்போ தான் வெளியே வருவாங்கன்னே தெரியல. என்ன தான் ஜாதினே தெரியல. என்ன தான் நீங்கள் உயர்ந்துட்டீங்க, என்ன தான் அவன் தாழ்ந்துட்டான்னு தெரியல. சரி, அவன் எப்படி தாழ்ந்தான், எப்படி தாழ்த்தப்பட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கொஞ்சமாக சிந்திக்கிறா? அந்த நாலேஜே இல்லையா? தாத்தா நீங்கள் நல்லா நீங்கள் போட்ட சட்டம் உங்கள் ஜாதிக்காரனா தயாரித்தான், நீங்கள் கட்டிருக்க வேஷ்டி உங்கள் ஜாதிக்காரனா தயாரித்தான், நீங்கள் அழகாக நல்ல மீசையெல்லாம் வச்சு தலையில் முடி வெட்டி வந்திருக்கீங்க, அது உங்கள் ஜாதிக்காரனா உங்களுக்கு முடி வெட்டி உங்களுக்கு தாடி வச்சு விட்டான், நல்ல மீசையாக நல்லா வச்சு விட்டான். அப்போ எல்லாமே என்ன செய்யணும் தெரியுமா? என் ஜாதிக்காரன் தான் நான் பண்ணணும்னு சொல்லி பண்ணணும். உங்கள் ஜாதிக்காரன் சேவிங் பண்ணுவானா, முடி வெட்டுவானா, தாடி மீசையெல்லாம் வெட்டுவானா உங்கள் ஜாதிக்காரன்? என்னையா ஜாதி ஜாதின்னு இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு கிடைக்கீங்க. சை, இதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேறு, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாப்பா?